வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிச்சல்முனை கடல் பகுதியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் தனுஷ்கோடியும் அங்கே இருக்கிற மக்களை பற்றியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். திருப்பி நம்ம ராமேஸ்வரம் போகிற வழியில் அரிச்சல்முனையிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தனுஷ்கோடி வரும். இங்கே தான் உங்களுக்கு சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்கும். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடைகள், பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி வித்துட்ருப்பாங்க. அப்புறம் அதாவது மீனவர்கள் மீன் பிடிக்க போகாத டைமில் அவங்களுக்கு வர்ற வருமானம் இதை பொறுத்து தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பம் வசிக்கிறதா சொல்கிறாங்க. ஓட்டு வீடு கூட கிடையாதுங்க, முழுக்க முழுக்க வெறும் குடிசை வீடு தான். குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தனுஷ்கோடி இது மக்கள் வாழறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படி இருந்தும் இங்கே 200 to 250 குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில், அவங்களோட பாரம்பரியமான ஒரு தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். ஸோ அந்த மீனவ தொழிலை விட்டுட்டு அவங்க வேற எங்கே போவாங்க சொல்லுங்க. ஸோ இது பாருங்க, மெயினாக இதை நான் சொல்லணும். இது ஊற்று தண்ணி. ஆக்சுவலி அங்கே ஒரு சர்ச் இருக்கும், பழைய கால சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இந்த ஊற்று தண்ணி எடுக்கிற இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. நிறைய வீடுங்கள்லேயும் பக்கத்தில் நான் இதை பார்த்தேன் வரும்போது. ஸோ அவங்களுக்கு இந்த தண்ணி தான் அவங்களுக்கு குடிக்கிற தண்ணியே. இந்த தண்ணியை வாங்கி அங்கே இருந்தவங்க கூட நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க, டூரிஸ்ட் கூட. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தண்ணி ராமேஸ்வரத்தில் தான் வருதான். ஸோ அதுக்கே அவங்க 10 ரூபா கிட்ட பே பண்ணி தான் நாங்கள் ஒரு குடம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத கேட்கும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த சர்ச்சு. இதெல்லாம் இந்த 64ல் ஒரு புயல், சூறாவளி புயல் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப கொடூரமான கோர தாண்டவம் ஆடிட்டு போச்சு. ஸோ அந்த டைமில் தான் இங்கே இருந்த மக்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அதில் பொழைச்ச கொஞ்சம் பேரோட சந்ததிகள் தான் இப்போ அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது. ஸோ அந்த சிப்பிகளால் எடுத்தது, அப்புறம் இந்த சங்கில் செஞ்சது, அந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ்லாம் அங்கே வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே குட்டியாக ஸ்கூல் இருக்குது, மிடில் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ராமேஸ்வரத்துக்கு தான் வந்தாகணும். ராமேஸ்வரத்துக்கு இங்கேருந்து டவுன் பஸ் கூட இருக்குது. இப்போ நம்மளும் போகிறது அப்படின்னா டவுன் பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் டைமிங்க்கு இருக்கிறதுனால அது தெரிஞ்சால் நம்மளால் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு ஷேர் ஆட்டோஸ் மாதிரி கூட இருக்குது. இப்போ நம்மளுக்கு ட்ராவல்ஸ் மாதிரி புக் பண்ணி போகிறதுனா போகலாம். அப்படி இல்லை, ஷேர் ஆட்டோ நாங்கள் ஒரு நிறைய பேர் வந்திருக்கோம், ஒரு 6-7 பேர் இருக்கோம், ஷேர் ஆட்டோ மாதிரி இருந்தால் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு ஷேர் ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அவங்க நீங்கள் தனுஷ்கோடிக்கு மட்டும் போகிறதுனா அப்படி பேசிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம் முழுக்க என்னெல்லாம் சுற்றி காமிக்க முடியுமோ அதெல்லாம் கூட அவங்க அதில் சுற்றி காமிப்பாங்க. ராமேஸ்வரத்து தனுஷ்கோடியும் சேர்த்து சுற்றி காமிப்பாங்க. இப்போ மெயினாக ராமேஸ்வரத்தில் நிறைய கோவில்கள் எல்லாமே பக்கம் பக்கம் தான் இருக்குது. தனுஷ்கோடி மட்டும்தான் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கோவிலுங்க. அந்த கோவிலில் நான் எடுக்கல, ஒரு கோவில் கொஞ்சம் பெருசாக இருந்தது, சிவலிங்கம் கோவில் இருந்தது. இது பக்கத்தில் இருந்த பிள்ளையார் கோயில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிதக்கிற கல் 2 இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ தண்ணியில் மிதக்கிற கல். ஸோ இந்த கல் மூலமாக தான் ராமர் பாலம் கட்டினதா ஒரு நம்பிக்கை, ஐதீகம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொன்னேன்லங்க, அந்த பில்டிங்கோட மிச்சம் கொஞ்சம் நஞ்ச பாகங்கள் நின்றுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தனுஷ்கோடி ஒரு காலத்தில் நல்ல வளம் நிறைஞ்ச ஒரு இடமா இருந்திருக்கு. இங்கே போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருந்திருக்கு. அதாவது இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது எல்லாமே. பிரிட்டிஷ் காலத்தில்
சென்னையிலேருந்து இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வரைக்குமே அவங்க வந்து ரயில் தடம் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கப்பல் மூலமாக போயிருக்காங்க. ஆனால் இந்த புயலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரயில்வே தடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு சுத்தமாக. ஸோ என்ன தான் வந்து நம்ம இன்னமுமே இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு பாலம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாசா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இல்லை, தனுஷ்கோடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில ஒரு பாலம் இருந்ததுக்கான தடம் இருக்குது, அதுவும் மனிதர்களால் கட்டப்பட்ட பாலம் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க. சயின்டிஃபிக்கலாக வந்து அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வேறு பேரும் ஏதோ வச்சுருக்காங்க, ஆடம்ஸ் பிரிட்ஜ் அந்த மாதிரி. ஸோ என்னதான் அவங்க வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமர் பாலம், ராமர் கட்டின பாலம் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம ஊர்லேருந்து கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஸோ நம்ம பக்கத்து ஐதீகம் என்ன அப்படின்னா, ராமர் வந்து ராவணன் கூட போர் செஞ்சு சீதையை காப்பாற்றுறதுக்காக அனுமாரோட உதவியோட கட்டின பாலம். ஸோ அந்த பாலத்துக்காக யூஸ் பண்ண கல் வந்து இந்த மாதிரியான மிதக்கிற கல். ராமரோட பாதம் பட்டதுனாலேயே அது வந்து ரொம்ப லேசாகி மிதக்கிற மாதிரியான ஒரு சக்தி பெற்றதாக நம்ம பக்கத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. என்னதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம மனசு வந்து கனமாக இருக்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆத்மபூர்வமான அந்த உணர்வு வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கே இப்படி இருக்கும் போது அங்கே வாழ்ந்துட்டு இருக்க குடும்பங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வழி இல்லை அது. ஆனாலும் அவங்க அந்த ஊரை விட்டு வெளில வராமல் இன்னமும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே வாழறது கஷ்டம்தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு கடை ஒரு விஷயமுமே கிடையாதுங்க. அவங்க எப்படி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அவங்க எப்படி அந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நமக்கு எல்லாமே இருந்தாலும் ஐயோ நமக்கு இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம சென்னையில் இருக்கும் போதே நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிற அந்த அந்த ஒரு தாட்டை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல கூட அவங்க வந்து இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மன நிறைவோடு வாழுறாங்க அப்படின்னா அவங்க தான் நிஜமாகவே எல்லாமே இருக்கிறவங்க, அவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் போனப்போ எங்களோட அந்த டிரைவர் அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு, அதை காமிச்சு இதுதான் வந்து அப்துல் கலாம் சார் படித்த ஸ்கூல் அப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் அந்த புயலை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நான் கேட்டேன், புயல்லாம் இங்கே அடிச்சதுன்னு சொன்னாங்களே, எப்படின்னா இந்த ஸ்கூல்லாம் வந்து இருக்குது, புதுசாக இருந்தது, அதுவும் பெயிண்ட்லாம் அடிச்சு. இல்லைம்மா இது வந்து இப்போது புதுசாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க இப்போது. ஸோ இதுதான் வந்து அவர் படித்த ஸ்கூலுன்னு சொன்னார். சரி ஓகே, அவர் சொல்கிறாரு இந்த ஊர்லேயே இருக்கவங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் ஜஸ்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லைம்மா, சுத்தமாக அந்த கட்டடம் கூட மிச்சம் இல்லை, அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டேன்னு. அப்போ அங்கே ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் இருக்கே, அது என்ன ஸ்கூல்னா அப்படின்னா, அது வந்து இப்போ எங்கள் மக்களுக்காக, எங்கள் குழந்தைங்களுக்காக இப்போ புதுசாக கட்டினது, கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்த ஸ்கூல்மா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னா அங்கேயே வாழ்கிறாங்கல்ல மக்கள், ஸோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ நான் அவரை தப்பெல்லாம் சொல்லலை, மேபி அவரு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு சில இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கேயே வாழ்கிற மக்கள்கிட்டயே நீங்கள் வந்து அதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முழுக்க விஷயம் தெரியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 50% அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உண்மையான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது இருக்கிற வியூ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து தண்ணியெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த மக்களே வந்து அந்த மக்களுக்கே வந்து தண்ணி அங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த ஊற்று தண்ணி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தண்ணி போகுது. ஸோ அவங்க வந்து அதில் தான் வந்து வாங்குறாங்க. ஒரு குடம் வந்து 10 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குறாங்க அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே பார்த்தோம், மினரல் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க, நிறைய கடைகளில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ்புக் இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.